உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த அதிகாரிங்க எப்படி ஏமாற்றுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு போடுறாருன்னா நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும். நான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க துறையோட மானிய கோரிக்கை நடக்கும்போது, சார் 4 நாளைக்கு நாங்கள் செக்ரட்டரியேட்டை விட்டு வீட்டுக்கு போக மாட்டோம், அம்மா எதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது, எல்லா கேள்விக்கும் பதில் நாங்கள் வச்சுருப்போம், அதை மீறி தப்பு கண்டுபிடிச்சி அம்மா திட்டுவாங்க. இது போன்ற எந்த தயாரிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடுவதில்லை. இன்னொன்று, நான் தான் ஆஃபீஸர், நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், ரைட்டா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு தெரியும், ஓகேவா? குத்து மதிப்பாக போன வாரம் போட்டதே திருப்பி அப்படியே டைப் அடித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட வைப்பேன். நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்கு சார், ஓகே அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டுறீங்க. நீங்கள் ஏங்க இது என்ன போன வாட்டி கூட அடிச்சது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன அப்படியே என்ன பேஜ் பை பேஜ் வெர்பாட்டியமாக இருக்கேன், யோ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்பீங்கன்ற பயம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் எப்படி தயாரிப்போட வருவேன்? நீங்கள் படிக்கவே மாட்டீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் எப்படி வருவேன்? இன்னொன்று, இயல்பிலேயே அந்த அதிகாரிகளுக்கு ஆணவம் இருக்கும். சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டு வர்றாங்கல்ல, நீலாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிங்க, நான் இங்கே பர்மனெண்ட்டு, இந்த எண்ணம் எல்லா அதிகாரிகிட்டையும் இருக்கும், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் அழகாக முட்டு சந்து கூட்டு போயிடாங்க. சமீர் சிங் மீனாக்கு எப்படி வாங்கினாங்க தெரியுதா? சைலேஷ்குமார் யாதவுக்கு எப்படி ப்ரொமோஷன் வாங்கினாங்க? யார் சார் ரெஃபர் பண்ணுவாங்க? யார்? உளவுத்துறை செந்தில் வேலை சிஎம். சரி, ஒரு செந்தில் வேலை பண்ணுறாரு சிஎம் செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடி உதயசந்திரன். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உதயசந்திரன், முருகானந்தம் தலைமைச் செயலாளர், உமாநாத், செந்தில் வேலை, துணை முதல்வர் தினேஷ், இங்கே எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இதை போய் முதல்வர் காதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் தினேஷ். இவர்கள் பிடிக்குள். புரியுதா? இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணுங்கம்மா. செல்வநாகரத்னை போல 100 அதிகாரிங்க இருக்கான். செல்வநாகரத்தை அப்படியே தொடக்கூடாத ஒரு ஆளெல்லாம் இல்லை, கரெக்டுங்களா? செல்வநாகரத்னத்தை சஸ்பெண்ட் பண்ணான்னா பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உண்மையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய முதல்வர்னா நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். மக்களோட நன்மதிப்பு முக்கியமாக, இந்த 4 அதிகாரிங்க முக்கியமாக? சொல்லுங்கள். ஒரு பொலிட்டிஷியன் எப்படி திங்க் பண்ணணும்? ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும், பப்ளிக் பர்செப்ஷன் தானே முக்கியம். செல்வநாகரத்தை 2 வருஷம் கழிச்சு கூட வேலை கொடுக்கவே கொடுக்காதுன்றேன். ஆனால் பப்ளிக்கு நேற்று வீடியோவில் கூட போட்டிருந்தாங்க சார், செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கம்மா, தெரியுமா? ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த சார்ஜ் மெமோ கையெழுத்து போட்டும் போதே முதல்வருக்கு தெரியும். அதுக்கு பிறகு செல்வநாகரன்றதுக்கு போஸ்டிங்கு ட்ரைனிங்லேருந்து போஸ்டிங் டிசி ட்ரிப்ளிகேன். அந்த பொண்ணு இன்டர்வியூவில் சொல்லியிருந்துச்சு. செல்வநாகரத்துக்கு போஸ்டிங்கு டிசி ட்ரிப்ளிகேன். 4 அல்லது 10 நாள் இருக்கும். 10 நாளில் டிசி சென்ட் தாமஸ் மவுண்ட், அதற்கு பிறகு எஸ்பி ட்ரிச்சி. ஒரு 20 நாட்களுக்குள் ஒரே செல்வநாகரத்துக்கு 3 போஸ்டிங் எதுக்கியா போடுறீங்கன்றது குறைஞ்சது முதல்வர் கேட்கணுமா இல்லையா? மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட வருது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கான்வாய் வெளியில் வருது. ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் கார்டனில் எப்போ பாரு ரிப்போர்ட்டருங்க அங்கேயே இருக்கணும். ஏன்னா எப்போ அந்த அம்மா பேசுவாங்கன்னு தெரியாது, பேசுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு டியூட்டி நீங்கள் வாசலில் இருக்கணும். அதான் டிமாண்ட் அவங்களுக்கு. டிமாண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, வாரம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அது என்னன்னா, ஏன் வந்து அங்கே பைக் போடுவாங்கன்னா, இந்த ஜெயலலிதா டெல்லி கிளம்புகிறார், ஜெயலலிதா கொடநாடு கிளம்புகிறார்னா வண்டி அங்கேருந்து கான்வாய் வெளியில் வருது. அப்போது டெல்லிக்கு போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அஜெண்டா செட் பண்ணோம். வந்துட்டு டப்புன்னு காரை இறக்கி ஏதாவது ஒரு 2 பைட்டு டெல்லி எங்களை மதிக்கிறது இல்லைன்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு போவோம். இது நேஷனல் நியூஸு, அதனால காத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பயாவது ஒரு டைம் அந்த மாதிரி பேசுவாங்க. வாரம் பேசினா மரியாதை இல்லை, அது எழுதி வச்சதை பார்த்து பேசினா. ஆமாம். இது போல் ஒரு நாள் வந்து மைக்கை போடும்போது அங்கே வந்து ஒரு ஆங்கில செய்தித்தாளின் செய்தியாளர், நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் இருக்கும், செய்தியாளர் கூட சிஎம் கான்வாய் பக்கத்துலேயே போலீஸ் ஓடுவாங்கல்ல, அதில் ஒருத்தன் அந்த ஒரு பெண் ரிப்போர்ட்டரை மொலஸ்ட் பண்ணிடும். அந்த பிள்ளை பயந்துட்டு, கூட இருக்கவங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருது, பயந்துட்டு என்ன பண்ணுவீங்க, பண்ணது போலீஸு, என்னன்றது தெரியல. அது பொண்ணு அவங்க கூட இருக்கவங்கிட்ட அழுது எங்கே போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்கள், இருட்டு யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. இதுக்குள்ளே இந்த நியூஸ் ஜெயலலிதா காதுக்கு போயிடுது. அந்த டீமில் அன்றைக்கி டியூட்டியில் இருந்தது 28 பேரோ 30 பேரோ, 30 பேரும் 30 மாவட்டங்களுக்கு தூக்கி அடிக்கப்பட்டார்கள். ஒருத்தன் தான் பண்ணது, கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சதானே ஜெயிலுக்கு போயிருப்பான், கண்டுபிடிக்க முடியல. 30 பேரும் 30 இடங்கள். ஷி வாஸ் ஸோ சென்சிட்டிவ். அந்த ஜேர்னலிஸ்ட்டு ஜெயலலிதா இறந்த போது அதை நினைவு கூர்ந்திருந்தார் என்று எனக்கு நினைவு. ஷி வாஸ் ஸோ சென்சிட்டிவ். ஏன்னா ஷி க்ரூ அப் இன் மூவி இண்டஸ்ட்ரி. அங்கே பெண்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பது அவருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களும் நன்றாக தெரியும். அதனால்
மெர்சிலஸ். பெண்கள் தொடர்பான குற்றங்களில் மெர்சிலஸ். இப்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண்ணை இப்படி செய்திருக்கிறார். இன்னொன்று, இது ஊரு புறம் நாரிச்சு இந்த கேஸு. அவருக்கு மீண்டும் மீண்டும் போஸ்டிங்கில் கையெழுத்து போடுறீங்கன்னா இவருக்கு எதுவுமே தெரியலன்றது தெரியுதா? இப்படி எதுவுமே தெரியாத ஒரு முதல்வரை சுற்றி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எவ்வளவு வசதி? இந்த 4 வருடங்களில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியுதா? அது நல்லா நீங்கள், நான் சொல்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ரீதிங்க் பண்ணி பாருங்கள். முதல் முறை செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்த உடனே 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குமாப்பா? அதான் 20 வருஷமா இல்லைன்னு சொல்றீங்க. 20 வருஷமா இல்லைம்மா. 2001க்கு பிறகு தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகளே. அப்ப அந்த டைம்ல எல்லாம் முதலமைச்சரா இருந்தவங்க இந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க? அதை தாண்டி உங்களுக்கு லைக் டாஸ்மாக்ல இருந்து சேல் ஆகணும் அப்படி ஒரு கண்ணோட்டமும் இருந்தது. பட் செல்வி ஜெயலலிதா அவளுக்கு வந்து லைக் இந்த மாதிரி இறந்துடக்கூடாது. அவங்க வந்து அதை பர்சனல் டேமேஜாக பார்த்தாங்க. அது அந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா அது நேஷனல் லெவலில் வந்து பெரிய விஷயமா ஊதப்படும். இன்னொன்று சார், கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் சாகுறாரு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் டெத்துக்கு வரவங்க எல்லாருமே குடிச்சிட்டு சாகுறாங்கன்றது பர்சனலாக மனசாட்சின்னு ஒன்று வேணாமாங்க சார்? நான் எதுக்கு சார் முதலமைச்சராக அங்கே போய் உட்காரணும்? ஏன்னா எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனால் இன்னொரு சாய்ஸ் சொல்கிறேன் முதலமைச்சரோட இன்னொரு சாய்ஸ். இந்த கள்ளச்சாராய சாவுகளை ஒட்டி தான் ஏடிஜி எலண்ட் ஆர்டர் சேஞ்ச் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இந்த கடைசி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2001 கடலூரில் நடந்தது தான் மிகப்பெரிய கள்ளச்சாராய சாவு. அப்போ ஒரு 50 to 60. அந்த கள்ளச்சாராய சம்பவம் நடந்தபோது கடலூரின் எஸ்பியாக இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் பீரியடில் தான் இது நடக்குது. அவர் தூக்கி வந்து மீண்டும் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக போடுறீங்கன்னா அவர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தானே உளவுத்துறையிலேருந்து அவரை மாற்றி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போட்டிங்க. திருப்பி அவரை கொண்டு வந்து லாண்ட் ஆர்டரில் போட்டிங்கன்னா எதுக்கு சார் மாற்றுறீங்க? தெரியுதா உங்களுக்கு? உளவுத்துறையில் அவர் ஏதோ தவறு, அதுக்காக தூக்கி ஹெட் குவார்ட்டர்ஸ் போட்டிங்க. அப்போது உளவுத்துறைக்கு லாய்க்கு இல்லாத ஆள் லாண்ட் ஆர்டருக்கு லாய்க்கா? அப்போ லாண்ட் ஆர்டருக்கு லாய்க்குன்னா அப்போவே லாண்ட் ஆர்டரில் போட வேண்டியது தானே? சாய்ஸே எப்படி தப்புன்றது தெரியுதா? இதனால் தான்மா இவர் பொம்மை முதல்வர். இப்படி எதுவுமே தெரியாத பொம்மை முதல்வரால் தமிழகத்துக்கு எவ்வளோ ஆபத்துன்றதை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத முடிச்சிடுறேன். நான் சொல்கிறத நீங்கள் எளிதாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது போல் நீங்கள் மரக்காணம் செங்கல்பட்டு கள்ளச்சாராய சாவுகளில் உறுதியாக நடவடிக்கை இருந்தால் 66 பேர் உயிரோடு இருந்திருப்பாம்மா. நான் தைரியமாக சொல்கிறேன். 4 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சீனியர் லெவல் டிஐஜி லெவல் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனேன்னா அப்போது ப்ரொஹிபிஷனோட ஏடிஜிபியாக இருந்தவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் மகேஷ்குமார் அகர்வால். அப்போது வந்து அதில் அந்த அந்த கள்ளச்சாராயத்துக்கென்று இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவுக்கு எஸ்பியாக இருந்த திரு SR செந்தில்குமார் நினைக்கிறேன், அவரை கூட சஸ்பெண்ட் பண்ணல. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? கள்ளக்குறிச்சி சாவு நடந்த பிறகு தான் செந்தில்குமார் சஸ்பெண்ட் ஆகிறாரு. இல்லை, ஆக்சுவலாக அங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணி ஏதோ வருமானம் வரும் அந்த ஒரு இதுக்கோ மாத்திரதான் நீங்கள் சொன்னீங்க. சரியா தெரியல. சஸ்பெண்டே பண்ணலை. கடலூர் அந்த மரக்காணம் வர கடலூர் எஸ்பி ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரொஹிபிஷனோட இன்டெலிஜென்ஸுக்குன்னு இருக்கிற சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்கும், SR செந்தில்குமார். அவரை அப்போ சஸ்பெண்டே பண்ணல. அவரோட டைரக்ட் பொறுப்பு அது. சஸ்பெண்ட் பண்ணாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்தவுடனே அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. செய்தித்தாள் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போது நீங்கள் ஒரு 4 அதிகாரி அன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகாரி உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பயம் வருமா? ஒரு சாவு நடந்தவுடனே அது கள்ளச்சாரமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாமல் ஒரு கலெக்டர் சொல்லுவாரா? அது கள்ளச்சாராய மரணம் அல்லது வேறு மரணம்னு சொல்லுவாரா? அவர் சொன்னதுனால தானே கலெக்டரே சொல்லிட்டார், ஊத்து நின்று வாங்கி குடிச்சான். ஆமாம். அப்போ அப்படி சொன்ன கலெக்டர் நீ சஸ்பெண்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? இப்போ தெரியுது ஐஏஎஸ் லாபி முதல்வராக சொல்லணும், என்ன அந்த கலெக்டரால் தான் எவ்வளோ பிரச்சனை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லணும். இது உளவுத்துறை சொல்லியிருக்கணும். இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு கலெக்டரை காப்பாற்றணும், ஐஏஎஸ்ல ஒரு காப்பாற்றணும். புரியுதாப்போ இந்த லாபி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு? இவர் காப்பாற்றிடலாம். தினேஷ் நான் பார்த்துக்கிறேன் சார். இல்லை ஐஏஎஸ் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐஏஎஸ் அதிகாரிலாம் கோவப்பட்டுருவாங்க. ஒரு நல்ல லீடு என்ன சொன்னால் கோவப்பட்டு சொல்லு, இப்படி தானே சொல்லணும். இவர் கோவப்பட்டுருவாங்களா? வேண்டாம். இப்போதான் சொன்னீங்க ஜெயலலிதா வாங்கி ரவுண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜி சொன்னார், அதுக்கப்புறம் அந்த பேரே நான் எடுத்துன்னு போலப்பா. ஏன் சார் என்ன மாற்றிடுவாங்கப்பா? அவர் பேர் எழுதி ரவுண்டு போட்டுருவாங்க. கலைஞர் ஜெயலலிதாக்கெல்லாம் நேம்ஸே தெரியும். இப்போ ஒருவேளை சசிகலா அவர்கள் இருந்தா கூட அவங்களாம் இதுலலாம் கொஞ்சம் கரெக்டாக கிளியராக இருப்பாங்களே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தேபேந்திரநாத் சாரங்கி என்று நினைவு, ஷீலா பிரியா ஜெயலலிதாவோட செக்ரட்டரி. மதுரையில் பிஆர்பி கிரானைட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சசிகலா பிஆர்பி கிரானைட்ஸுக்கு சப்போர்ட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்றது
இவங்களுக்கு தெரியுது. பிஆர்பி கிரானைட்ஸ் அது சம்மந்தமாக தான் ஏதோ ஒரு கமிட்டி, ககன்தீப் சிங் பேடி கமிட்டி ஏதோ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சகாயம் தலைமையில் போட்டாங்க. சகாயம், யுவர் ரைட், யுவர் ரைட். சுடுகாட்டில் இரவெல்லாம் படுத்து கிடந்து யுவர் ரைட். நடவடிக்கை எடுக்கணும் முடிவு பண்ணிடுறாங்க. நடவடிக்கை எடுக்க சொல்லும்போது சசிகலா சீஃப் செக்ரட்டரி செட்டிங் பண்ணிடுது. சீஃப் செக்ரட்டரி செட்டிங் பண்ண உடனே இது எப்படி நடவடிக்கை எடுக்குன்னு டிஸ்கஷன் பண்ணும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார், மேடம் உடனடியாக எடுத்தோன்னா கிரானைட்டு கஷ்டம், கட்டுமானம் நின்றுன்னு உருட்டுறாரு அவர். மேடம் அப்படின்னு சொன்ன உடனே, மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி யூ ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட், ஷீலா கம் சொல்லி தேபேந்திரநாத்துக்கு பதிலாக புதிய தலைமைச் செயலாளர் கூட இருந்த ஆபீசர் சொல்றது, ஷீலா கம். இப்போ எவனுக்காவது பேசுறது தைரியம் வருமா? 66 பேரை கொண்டுட்டு ஜாலியாக இருக்காங்களே, நீ அவனுக்கு போஸ்டிங் கொடுக்குறிய. இந்த மாதிரி தெரியுது சசிகலா செட்டி. அவர் சொன்னார், ஷீலா கம். புது சீஃப் செக்ரட்டரியா? சீஃப் செக்ரட்டரிலாம் பலமுறை மாற்றுவாங்க பார்த்துருக்கியா? அவ்வளோதான், மாறிக்கிட்டே இருக்கும். அமைச்சரும் மாறுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்கு தெரியுது. ஒரு முடிவு எடுத்து நான் பண்ணுறேன்னா இவர் பேசுகிறாருன்னா இவர் யார் சொல்லி பேசுகிறான்றது நமக்கு தெரியும். இந்த நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் இருந்தால் மாநிலம் எவ்வளோ சஃபர் ஆகுதுன்னு தெரியுதா? தினேஷ், முருகானந்தம், உமாநாத், செந்தில்வேலை, அருண், உதயச்சந்திரன், அறுவர் கூட்டணி, இவர்கள்தான் தமிழக அரசு. இந்த அறுவரை மீறி துணை முதல்வர் கூட உள்ளே நுழைய முடியாது. துணை முதல்வருக்கு ஏதாவது வேண்டும் என்றால் இந்த அறுவர் கூட்டணியிடம் பிச்சை எடுக்க வேண்டும். சார், இப்போது தமிழகத்தில் பெண்களுக்கு அநீதி நடக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்னா அது முதலமைச்சரால் தான் முடியும். நீங்கள் நினச்சாலோ, நான் நினச்சாலோ, லியோ நினச்சாலோ அது முடியாது. இதே மாதிரி இந்த கள்ளச்சாராய சாவுகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு தேவை. அவர் இப்படி திறனற்று போய் இருக்கும்போது இந்த ஆஃபீஸர்கள் தான் வந்து முதலமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு தான் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். சார் பார்த்து பண்ணுங்க சார். அவங்களுக்கு மனசாட்சி இருக்காதாங்க சார்? இதெல்லாம் இந்த உயிர் பலிகள் எல்லாம் பார்க்கும்போது அதிகாரிக்கு இதனால என்னம்மா பிரச்சனை இருக்கு சார்? மனசாட்சின்னு ஒண்ணு சார். உயிர் பலி முக்கியமா, உங்க ஐஏஎஸ்ங்களுடைய வாழ்க்கை முக்கியமா? மனசாட்சி இருந்தா உங்க மேல ஏன் கேஸ் போடுறாங்க? அப்படி யோசிங்க. ஆன்சர் ஹிம். நான் அதுக்குள்ள கூட போலப்பா. மனசாட்சி இருந்துச்சுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு பதிலாக நாம முடிவெடுக்கிறோன்றதுக்கு மனசாட்சி குத்தாத? நாம முதல்வருக்கு ஓட்டு போட்டோமா, உதயச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டோமா? குத்தணுமா இல்லையா மனசாட்சி? பெத்த புள்ள சொல்கிறத கேட்காம நாம் வீட்டோ பண்ணுறோமேன்றது மனசாட்சி குத்த வேணாம்? உதயநிதி ஒருத்தருக்கு இங்கே போஸ்டிங் போடுவேன் ரெக்கமெண்ட் பண்ணான்னா இவருக்கு அந்த அதிகாரியை பிடிக்காது. அவர் இது சொல்கிறாரு, பையன் கேட்குறான் போடுங்களேன்னு. சார் அவரை போட்டால் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட போய்ட்டு வந்துடும் சார் சொல்கிறீங்களா? அப்போ மனசாட்சி குத்துலையா? இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ போஸ்டிங்கு, இந்த போஸ்டிங் போடும்போது மனசாட்சி குத்துலையா உங்களுக்கு? இவர்கள் மனசாட்சியை விற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரிகளுக்கு மனசாட்சி கிடையாது. சுயநலத்தை தவிர இவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்று, நாளைக்கு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு நிற்கணுன்ற நெருக்கடி இருந்தால் தானே அதிகாரி பயப்படுவான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே ஐயான்னு போய் முதல்ல நிற்பாங்களா மாட்டாங்களா? ஓகே வச்சிருந்தீங்க. 2016 காலையில் தேர்தல் முடிவுகள் வருகிறது. மணி ஒரு 12 இருக்கும். சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறேன். போயஸ் கார்டன்லேருந்து பேரிகேட் எல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கோபாலபுரத்தில் இறக்கிட்டாங்க. மதியம் 1:30 மணிக்கு மேலே திருப்பி மாறிச்சு. ஏடிஎம்கே மறைச்சா ஞாபகம் இருக்கா? எல்லா பேரிகேடையும் வண்டியில் ஏற்றி திருப்பி ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போய் இறக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் சிஸ்டம். மோடி கூட வாழ்த்து சொன்னாரு, அதுதானே சார்? இதுதான் சிஸ்டம். ஆமாம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அரசு அலுவலகங்களில் வந்து இப்போ கலைஞர் முதலமைச்சராக இருக்காருன்னா அடுத்தது ஜெயலலிதா ஆகுறாங்கன்னா குச்சமே படாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ஜெயலலிதா சட்டமா எப்படிமா எதிர்கட்சி தலைவரோட ஃபோட்டோ வைப்பீங்க நீங்க? அதை கூச்சப்படுறது என்ன இருக்கு? இட்ஸ் கவர்மெண்ட் ஆபீஸ். அப்படி டக்குன்னு வந்து அவங்க சைடுல திரும்பிடுவாங்க. யார் முதலமைச்சரா இருக்காங்க? தட் இஸ் தி சிஸ்டம். இப்போ எத்தனை அதிகாரிகள் எடப்பாடியிடம் தூது விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஸ்டாலினுக்கு தெரியாது. அருண் தூதுவில் சேலத்துக்கு ஃப்ளைட்டில் போகும்போது இதுதான் சிஸ்டம். இதை இவர் நம்புறாரு. கட்சிக்காரனை கூட நம்புறதில்ல. அதாம்மா வேதனை. கூடவே உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க துரைமுருகனை நம்பல, பொன்முடியை நம்பல. துரைமுருகன் உயிர் கொடுப்பாரா? உயிரை கொடுப்பாரு, உயிரை எடுப்பார். சொல்ற கட்சிக்காரன் இல்லையாப்பா? கட்சிக்காக வேலை செய்யறாங்க. அது போதும் இல்ல. கட்சி நல்லா இருக்கணும். நாளைக்கு போராட்டம் அவங்க கூட யார் வந்து நிப்பா? உதயச்சந்திரனா? கட்சிக்காரங்க. பொதுச் செயலாளர் சார் அவரு துரைமுருகன். பொன்முடியால ஒரு போஸ்டிங் வாங்க முடியாது. பொன்முடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு டம்மி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு மன வருத்தம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ஃபாரஸ்ட் செக்ரட்டரி யாரையுமே மதிக்காது. மந்திரியை மாற்றோம்.
இன்னொரு உதாரணம் இதோட சொல்லி முடிச்சிடுறேன் நான். தியாகராஜனோட திறமை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிதி பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஒரு டேப்பில் ஏதோ பேசிட்டாரு. ஒரு நல்ல அரசியல்வாதி கூப்பிட்டு வான் பண்ணின் மேலே எங்கேயாவது பேசுனா அவள் தான் ஒழுங்கா போய் வேலைப்பார். வான் பண்ணி தானே அவர் கேட்டு அவர் தான் மணி வீடியோலாம் போட்டார், ஞாபகம் இருக்கா? முடிஞ்சு போச்சா? உதயச்சந்திரனுக்கு ஃபினான்ஸுக்கு போகணும். நான் ஃபினான்ஸுக்கு போகணுன்னா பிடிஆர்கிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா அது கதை? தெரியாது. நான் ஃபினான்ஸுக்கு போகிறேன். நான் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக போகணுன்னா தியாகராஜனுக்கு இல்லை நான் வேலை செய்ய மாட்டேன். தங்கம் தென்னரசு அவருன்னா ஓகே. பாருங்கள் சிஎம் நிலைமை பாருங்கள். தென்னரசுனா ஓகே, செக்ரட்டரி சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா பிடிஆர் வந்து சொல்ற பேச்ச கேட்க மாட்டாரு. அவரு முடிவெடுப்பாரு. அதிகாரிகளை விரட்டுற ஒரே அமைச்சர் பிடிஆர். நேருவே இறங்கிட்டாரு. சார் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சார்ன்ற லெவலுக்கு வந்துட்டார். நீ பார்த்துருக்கியா? ஒரு குமரகுருப்பன் ஐஏஎஸ் எல்லாம் இந்த பாலம் விரைவில் திறக்கப்படும்லாம் போட்டு பார்த்துருக்கியா ட்விட்டரில்? இந்த புதுசாக ஆமாம் நீங்கள் கூட அதை நான் கூட நீ யார் போடுறதுக்கு? ஆமா. நேரு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்கேன்ல. நீ யார்? துறை மந்திரி தானே சொல்லணும். இன்னும் உனக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கிறதால நீ சொல்லுவியா இந்த பாலம் அடுத்த வாரம் திறக்கும், அங்கே வந்து புதுசாக குப்பை வரும் நிலையம் திறக்கிறோன்ட்டு நீ யாருப்பா? அப்போ எங்கிருந்து அதிகாரிகள் இந்த துணிச்சல் வருகிறது? புரியுதா? அதுவும் நேரு எப்படி திட்டுவார், காது கருகிற அளவுக்கு திட்டுவார் தெரியுமா? அந்த நேருவோட துறையில் இருந்துக்கிட்டு நீ இந்த வேலையை பார்க்குறன்னா நேருவோட உங்களுக்கு அதிகாரம். கரெக்டா? எப்படி மந்திரியை பார்த்து பயப்படுவான் அதிகாரி? மந்திரிங்க அதிகாரி பார்த்து பயப்படுறாங்கன்னா இவன் கையெழுத்து போட்டால் தான் நம்ம ஏதோ 4 காசு அடிக்க முடியும். இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. பார்த்து போட்டு கொடுப்பா. இது எவ்வளவு ஆபத்து என்பதை நிர்வாகத்தில் உள்ளவர் குறிப்பாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து பொம்மை முதல்வர்னு எனக்கு வந்து அவர் பிடிக்கல, எனக்கு அவர் பிடிக்கும், நல்ல மனுஷன், செயலற்று இருக்கிறார் என்பதுதான் எனது சிக்கல், கோபம். அதனால் தான் நான் பொம்மை முதல்வர் என்று சொல்கிறேன். அந்த பொம்மைக்கான சாவியை வைத்திருப்பவர்கள் இந்த அறுவற்படை. இது 8 கோடி மக்கள் கொண்ட மாநிலத்துக்கு நல்லதல்ல. எனக்கு வேறு எந்த கிரீவன்ஸும் கிடையாது. சம்மந்தம் இல்லாத இந்த அதிகாரிங்க 8 கோடி மக்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடாது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். மீண்டும் பேசுவோம் அரசியல். ரொம்ப நன்றி உங்க. இன்னைக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் பேசுனதுக்கான காரணம் 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போய் டயர்டாக இருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு இது போடுறதுக்கே 10:30 ஆகிடும். நிறைய பேச சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு விரிவாக பேசுகிறோம். அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பேசி இன்றைக்கி முடிச்சிடலாம். நன்றி. நன்றி சார்.